Hi friends, என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய தொக்கு ஒரு டைம் செஞ்சுட்டு நீங்கள் 4 நாள் கூட வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. முக்கியமாக ட்ராவல் சமயங்களில் நம்ம இட்லி கூட சேர்த்து இந்த வெங்காய தொக்கு கொண்டு போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே மல்லி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட உளுத்தம் பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்க்கணும். கூடவே ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கறதுனால இதோடைய சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும் சேர்க்கறதுனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் தொக்கு. ஸோ கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். மீதி இருக்க அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா முழுமையாக வதங்கட்டும். இப்போது முழுமையாக வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தையும் முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகாய் அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த அரைச்ச கலவையோடையே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து அரைக்கும் போதுமே தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்போவே அன்னைக்கே காலி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துடணும். வெங்காய விழுதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லேசாக அந்த நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். முடிஞ்ச அளவு கண்ணாடி ஜாடியில் போட்டு வைக்க பாருங்கள். அப்போ தான் இது நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட வெங்காய தொக்கு சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.